நீங்கள் நாத்திக பேரில் இந்துக்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கல தவிர என் மனசு இங்கே தெளிவுபடுத்தலை. நாத்திக பெரியார் உரையெல்லாம் கேட்டு பேச்செல்லாம் கேட்டு நிறைய பேர் சாமியை கும்பிடாமல் இருக்காங்க. அது இருக்காங்க, அது நான் தப்பு சொல்ல. பேச்சை கேட்டாங்க, ஓகே பகுத்தி வந்துடுச்சு, ஓகே எப்படியோ அவங்க பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் என் மனசு கும்பிட்டுப்பார், மனசை கும்பிடுவார். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. நீங்கள் அரசியலுக்கு எங்கே ஆரம்பிச்சிங்க? என்னைக்கு திராவிட கழகம்னு ஆரம்பிச்சிங்களோ அது அது ஆரம்பிச்சு தப்பு இல்லை. அது பெண் விடுதலைன்னு சொல்கிறீங்க, கல்வி வேணும் எல்லாம் ஓகே. அங்கே அதில் வந்து என்றைக்கு நீங்கள் நாத்திகத்தை உள்ளே கொண்டு வந்து பண்ணீங்களோ அன்னைக்கே அடிவிட்டு போச்சு உங்களுடைய வாதம். அரசியல் அங்கேயே ஆரம்பிச்சது சார். ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகம் வந்து அரசியலாக்கலை, அது தனியாக தான் இருந்துச்சு. முதல்ல நாத்திகம் தான் அரசியலாக்கப்பட்டது. ஆன்மீகத்துக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற அரசியல் வேற, அப்படி தான் இருந்துச்சு. திமுக வர்ற வரைக்கும், திராவிட கழகம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து என்னைக்கு நாத்திகத்தை நீங்கள் அரசியலாக்குனீங்களோ, நாத்திகத்தை பேசி எப்படி நீங்கள் கட்சி வளர்த்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த அரசியல். அப்போ நாத்திகம் அரசியல் ஆக்கப்பட ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகமும் அரசியலாக்கப்படும், இது விதி.